கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், பள்ளி வேன் மீது ரயில் மோதிய இந்த விபத்து கடலூரில் சரியாக எங்கு எப்போது நேரிட்டது? உயிரிழந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களினுடைய தற்போதைய நிலை என்ன? மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அவர்களுடைய நிலை என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. கடலூர் அருகே இருக்கக்கூடிய பகுதியில ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல பள்ளி குழந்தைகள் 2க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். தற்போது முதற்கட்ட தகவலாக அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர்ல இருந்து விழுப்புரத்துல இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய ட்ரெயின் ஒன்று இன்று காலை சென்று கொண்டிருக்கிறது. அப்போது செம்மங்குப்பம் அருகே சிப்காட் அருகே இருக்கக்கூடிய அந்த செம்மங்குப்பம் பகுதியில ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக அந்த ரயில் அந்த வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் அந்த ட்ரெயின் சுக்குநூறாக நொறுங்கிய அந்த வேன் சுக்குநூறாக நொறுங்கிய நிலையில அந்த வேனில் இருந்த குழந்தைகள் உடல் சிதறி பலியாகின. முதற்கட்ட தகவலாக தற்போது 2 குழந்தைகள் அந்த இடத்துல பலியாகி இருக்காங்க. முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் சிலர் காயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ரயில்வே கேட்ல இருந்த ஊழியர் முதற்கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டதாக அவர் உறங்கியதாக, அந்த நேரத்தில் அந்த ரயிலை மூடாத உறங்கியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாகவே அந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியானதை அடுத்து இது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வரும் ரயில்வே துறையிலும் அதே போல காவல்துறை தரப்பிலும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடியது. மேலும் அந்த அருகில் இருந்து உடனடியாக இருந்தவர்கள் அந்த பள்ளி வேன்ல இருந்து சிக்கி இருந்த குழந்தைகளை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. கடலூர் அருகே இந்த சம்பவம் ரயில் மோதி அந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக கூடிய சூழ்நிலை இங்கு பெரும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய தகவலாக தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணவேணி.